விஜய் ஜெயிச்சிருவானோ பிடிக்கிறவானோ. அவருக்கு அரசியல் தெரியாது. அதை ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறேன். அட்டக்கத்தின்னு சொல்றான் உதயநிதி. ஆனா அவனே கூத்தாடியா இருந்து பார்த்து ஜெயிக்கல. யாரு? உதயநிதி. இப்ப இவரை கூத்தாடின்னு நோயாளிகள் வராது, வாகனத்தை பின்னாடி துரத்தெல்லாம் சொல்றாரு. இதுல அந்த ஆர்வம் தான் இதுக்கு தடையாக இருக்கு. அதுதான் உங்க கட்சிக்கும் தடையா இருக்கு. இல்ல அப்படி கட்சிக்கு தடையா இருக்குன்னு நான் இப்பொழுது திமுக அரசை அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதல் இலக்கு. அரசியல் பார்வையாளர்கள் நம்ப மறுத்தது. இன்னைக்கு தவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறது. நீங்க தான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி உங்க கூட யாருமே வரலையே. வரமாட்டாங்க. ஏன் வரல? ஒருவேளை தவேகா ஜெயிக்காது அப்படிங்கிற தனியாக நின்றே வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாவது இருக்கா? நாம் தமிழருக்கு இருக்கேன். என்ன இதுமே தான் தனியாக தான் நிக்க போறோம். தனியாக நிக்க போறேங்கிற முடிவு மட்டும்தான் இருக்கு. ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்க தான் நின்றுகிட்டே இருப்பான். இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா நிற்பான்.